அப்புறம் நீங்க தான் தானியாவை பாத்தீங்கல்ல, அவகிட்ட என்ன சொன்னாலும் மித்ராவை நம்புற அளவுக்கு அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க சார். அவங்க நல்லா பண்றதெல்லாம் பண்ணிட்டு சந்தேகமே வரக்கூடாதுன்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி தானியாவை வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க சார். அவங்க காட்டுற அன்பெல்லாம் உண்மைன்னு நம்பி நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறா சார். எனக்கு அவளை நினைச்சாதான் சார் ரொம்ப கவலையா இருக்கு. சீக்கிரம் கேஸ முடிச்சு தானியாவை என்கிட்ட கொடுத்துருங்க சார். ஷோர். இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை தேன்மொழி. உங்க மாமான்னு இல்லை, வேற யார் தப்பு பண்ணாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது என் டியூட்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். டோன்ட் வரி, நம்பிக்கையோட போங்க. சீக்கிரம் குட் நியூஸோட கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அப்புறம் தேன்மொழி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இப்போதைக்கு கார்த்திக் கொலையான விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும், வெளியில யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். ஓகே சார். ஏழ்மலை சார், நீங்க தேன்மொழி கூட போய் பஸ் ஏற்றி விட்டு வாங்க. ஓகே சார். ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன் சார். அதுக்கு இல்லை தேன்மொழி, நீங்க நான் சொல்லி தான் வந்திருக்கீங்க. ஊருக்கு போற வரைக்கும் நீங்க என்னோட பொறுப்பு. ஸோ ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன். ஓகே சார். தேன்மொழி. ஐயோ சார், இதெல்லாம் வேண்டாம் சார். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. புடிங்க தேன்மொழி. தேங்க்யூ சார். ஏழ்மலை சார். வாங்க மேடம். அப்ப நான் வரேன் சார். இப்ப சந்தோஷமா உனக்கு? ஏய், என்ன? ஒரு அப்பாவி பொண்ணு அது பாட்டுக்கு எங்கேயோ படிச்சிட்டு இருந்துச்சு. அதை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம உன் இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் பண்ணி இன்ஃபார்மர் வேலை பார்க்க அனுப்பி இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணை வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்க. தேவையா அன்பு உனக்கு இந்த வேலைலாம்? வேற என்ன செய்ய சொல்ற? கொலை பண்ணவங்க ஜாலியா இருப்பாங்க, அதை நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்றியா? இன்னுமா நீ வினய் ஃபேமிலி தான் கொண்டு இருப்பாங்கன்னு சந்தேகப்படுற? சந்தேகப்படல, இப்பதான் நான் சாலிடா நம்புறேன். அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. இத நாளைக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். யோ சார், இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ள போறேன். ஓகே சார். இங்கே இருந்து யாராவது வந்தா எனக்கு சிக்னல் கொடு. ஓகே சார். யோ சார், போயா. சொல்லுங்க சார். போடுறதுக்கு திங்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். சார் இந்தாங்க சார். வந்துட்டீங்க. சாரி சார், எடுத்துட்டு வா. யோ, இங்கே இரு, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். எங்கேயும் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லையே.
ஒருவேளை பின்னாடி பக்கம் எதுவும் புதைச்சிருப்பாங்களா? போய் பார்த்துடலாம். இன்னியோட நீ மாட்டினடா. என்ன இப்படி கொசு கடிக்குது? என்ன இது? யார் இங்க குழி தோண்டிருப்பா? ஆள் யாருமே இங்க இல்லையே. இங்கதானே கார்த்தியை புதைச்சாங்க. இப்ப என்ன செய்யறது? வினய போய் எழுப்பலாமா? முதல்ல குழிய தோண்டினது யாருன்னு பாப்போம். வினய், வினய், வினய் எழுந்திருங்க. வினய், வினய் எழுந்திருங்க. வினய், சத்தம் போடாதீங்க. எழுந்திருங்க. அங்க என்னாச்சு மித்ரா? அங்க மித்ரா, அங்க யாரு? அங்க அங்க யாரு? என்னாச்சு? வெளியில அங்க வந்து பாருங்க. யாரோ குழி தோண்டிட்டு இருக்காங்க. குழி தோண்டிட்டு இருக்காங்க? எஸ் மித்ரா. ஏய் வா மித்ரா, என்னடா வர? வேண்டாங்க. என்ன மாப்ள, என்ன சத்தம்? மாம்சே, ஏஎஸ்பி இருக்கான்ல, நம்ம வீட்டுக்குள்ள வந்து குழி தோண்டிட்டு இருக்கான் மாம்சே.
நீ கவலைப்படாத மாம்சு. மித்ரா நீ உடனே மாயை ஃபோன் பண்ணி வர சொல்லு. அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்றேன். வாயா நீ போ. போலீஸ் உனக்கு அறிவில்ல? இப்படிதான் நடுராத்திரி அடுத்த வீட்டுல வந்து குழி தோண்டிட்டு இருப்பியா? ஹலோ, நீங்க என்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது நான் ஸ்டே வாங்கி வச்சிருக்கேன். அது பத்தாதுன்னு முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க என்னடா சட்டமா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குழி தோண்டிட்டு இருக்கீங்க? ஹலோ, முதல்ல நீங்க எந்த அடிப்படையில் உள்ள வந்தீங்க? உங்ககிட்ட சர்ச் ஆர்டர் இருக்கா? ஹலோ, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பதிலே சொல்லாம என்ன பண்றீங்க எஸ்பி? ஏய், நீல போலீஸானே எனக்கு சந்தேகமாவே இருக்கு. லா அண்ட் ஆர்டர் காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருந்துட்டு இப்படி அத்து மீறி அரசம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இல்ல, இது நான் சும்மா விட போறதில்ல. என்னால விடவும் முடியாது. கொஞ்சம் பொறுமையா பேசிட்டேன். இருமாம்சு, போலீஸ்னா என்ன வேணா செய்யலாமா? என்ன இது, நம்ம பொதுச்சடத்துல பணத்தை காணோம். இவன் என்னடா குழியை நம்பிட்டு குழியை வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹலோ, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பேசுற கேக்குதா இல்லையா? வெளில போங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ ஹலோ சார், கூல் டவுன். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ணுவாங்க? உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருது போட சொல்றியா? ஆமா, நீ யாரை கேட்டியா வீட்டுக்குள்ள நினைச்சா? முதல்ல அதை சொல்லி. ஹேய், ரொம்ப நடிக்காத மேன். நீ தான் கார்த்திகை கொலை பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், பொண்ணதும் இல்லாம குடும்பமா சேர்ந்து அதை இங்க கொண்டு வந்து புதைச்சிருக்கீங்க. புதைக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றான். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது ஸ்டே வாங்கிட்டா, முன்ஜாமீன் வாங்கிட்டா நீங்க தப்பு பண்ணலன்னு ஆயிடுமா? இதை பாருங்க, நான் போலீஸ்காரன். குற்றவாளியை பிடிக்க நான் எந்த லெவலுக்கு இறங்குவேன். நீங்க இங்க புதைச்சு வச்ச பாடியை கண்டுபிடிக்கதான் நான் வேற வழி இல்லாம குழி தோண்ட வேண்டியதா போச்சு. ஓ அப்படியா? சரி, தோண்டிங்கல்ல. எங்க மிஸ்டர் போலீஸ்? பாடி கிடைச்சதா? காட்டுக்கு பாப்போம். வினய், பாடி கிடைச்சிருந்தா உன்னை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் கிடைக்கல, அப்புறம் என்ன? இது பாருங்க, முதல்ல என் வீட்டில் பெர்மிஷன் இல்லாமல் நுழைஞ்சதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. வினய், ஓவரா பேசாதீங்க. பாடி கிடைக்கலங்கிறதால நீங்க கொலையை பண்ணிடலன்னு ஆயிடாது. இங்க பாருங்க, பதில் சொல்ல வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். அந்த காலம் சீக்கிரமே வரும். அது வரைக்கும் தான் உங்களோட இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாமே. ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இல்ல படிச்ச போலீஸ் தானே? இப்படி அடுத்தவனோட பிரைவசிக்குள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆகுறியே, அதெல்லாம் அஃபென்ஸ் உனக்கு தெரியாது? சும்மா இப்படி அடிக்கடி வந்து மென்டலி நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. இது பாரு, நீ எனக்கு ஏற்படுத்துற மன உளைச்சலுக்கு உன் மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? வினய், அது வரைக்கும் உங்களை விட்டாதானே? இத பாருங்க, உண்மை சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வரும். நீங்க கம்பெனி போற நாள் இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. மிஸ்டர் போலீஸ், என்னோட லாயர் வரட்டும், அப்புறம் தெரியும் நான் கம்பெனி போறேனா இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் போட போறீங்கன்னு தெரியும். பார்க்கலாம். அதையும் என்ன என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்கீங்களா? என்னதான் நடக்குது நானும் பாக்குறேன். வாங்கம்மாயா. பாருங்க மாயா, இந்த ஆள் என்ன பண்ணி வச்சிருக்காரு? இவரெல்லாம் போலீஸா இல்ல திருடனா? இப்படி நடராஜில் அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. நீ ஏன் முறைக்கிற? ஏன் மாயா, உங்க சட்டத்துல இதுக்கெல்லாம் இடம் இருக்கா? சொல்லுங்க. அன்பு, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணீங்க? இது எவ்வளவு பெரிய ஆஃபென்ஸ்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு போலீஸ் நீங்களே ரூல்ஸை மதிக்கலன்னா வேற யாரு மதிப்பாங்க? என்ன தைரியத்துல ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? மாயா, சில விஷயங்களை இப்படிதான் செஞ்சாகணும், வேற வழி இல்ல. இவன் கண்டிப்பா பாடி எங்க தான் புதைச்சிருக்கான். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே கெஸ் பண்ணிட்டு நல்லா கிளவரா இடத்த மாத்திருக்கான்.
யோ என்னைய சும்மா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க மாயா நல்லா கேட்டுக்கோங்க இதுக்கு மேல என்னால இந்த டாலரேட் பண்ண முடியாது மரியாதை இருந்தால் மேல கேஸ் போடுறீங்களா இல்லையா இருங்க நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்றேன் சார் சார் ப்ளீஸ் சார் இந்த நேரத்துல இது வேண்டாம் சார் நாமளே இதை டீல் பண்ணிக்கலாம் இல்ல மாயா இனிமேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது முன்னாடி பகல்ல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப நைட்டு வந்திருக்காரு எனக்கு என் ஃபேமிலிக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்லை இது என்ன சுடுகாடா நினைச்சவன்லாம் நினைச்ச நேரத்துல வந்து தோண்டி பாக்குறதுக்கு அன்பு நீங்க மறுபடியும் இஷ்யூவை பெருசு பண்ணிட்டே போறீங்க நானும் சரி என் கிளையண்ட்டும் சரி லீகலா நீங்க எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் ஒத்துழைக்க தயாரா தான் இருக்கும் ஆனா நீங்க மட்டும் ஏன் எப்பவுமே இல்லீகலாவே மூவ் பண்றீங்க மாயா இவங்க தப்பு பண்ணலனா எதுக்கு பதட்டப்படணும் ஏன் டென்ஷன் ஆகணும் குழிதானே தோண்டிட்டு போறாங்கன்னு விட வேண்டியதானே யோ லூசா நீலா உன் வீட்டுல வந்து நடுராத்திரி நான் குளிதோன்னா நீ சும்மா இருப்பியா ஏய் மரியாதை ஏய் உனக்குலாம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது ப்ளீஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் விட்றா நைட் நேரம் வினய் இப்போ பிரச்சனை வேண்டாமே அதான் மாயா வந்துட்டாங்கல்ல அந்த லூஸ் மாதிரி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான் மாப்பிள்ள வினய் கொஞ்சம் அமைதியாக இருறா ஏம்மா நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போங்க சார் நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் மாயா என்ன ஆனாலும் சரி இவர் மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும் ஷூர் சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி செஞ்சிடலாம் அன்பு நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க நான் தான் கிளம்புங்கன்னு சொல்றேன்ல அன்பு கிளம்புங்கன்னு சொல்றேன்ல போலீஸ் சார் கிளம்புங்க சும்மா முறைச்சிக்கிட்டு போனா இருக்கா அது இருக்கான்னு பார்த்துட்டு போங்க அதை எடுத்துட்டு போங்க போற வழி ஃபுல்லா போனா இருக்கான்னு தோண்டி பார்த்துட்டு போங்க ஏய் இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட ஆனா நீ தான் அக்யூஸ்ட்னு எனக்கு நல்லா தெரியும் சீக்கிரம் அன்னைக்கு இருக்கடா உனக்கு சார் சாரி சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிடுங்க அன்பு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் பரவாயில்ல மத்த எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம் சார் நான் வரேன் மித்ரா வரேன் சார் பாத்துக்கோங்க சார் நான் போயிட்டு வரேன் சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அவன் அழகா பிளானை மாத்திட்டான் சரி பாத்துக்கலாம் நீங்க வண்டி எடுங்க ஓகே சார் அவன் அந்த இடத்துல குழியை தோணுனதை பார்த்ததுமே ஏதோ 1000 வோல்டேஜ் கரண்ட்டு உடம்புக்குள்ளே பாஸ் ஆன மாதிரி விளவெழுத்து போயிடுச்சு மாப்பிள்ள ஏதோ தலைக்கு வந்து அது தலைப்பாக்கியோட போயிடுச்சும்பாங்களே அந்த மாதிரி நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலை மாப்பிள்ள அதான் அந்த போலீஸ்காரன் போயிட்டானே இன்னும் ஏன்டா நீ டென்ஷனாக இருக்க இல்ல மாம்சே எனக்கு ஆத்திரம் அடங்கவே மாட்டேங்குது அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் திருட மாதிரி நடுராத்திரில ஏன் வீட்டுக்குள்ள வந்து குழி தோண்டி பார்ப்பான் மாம்சே இதை நான் சும்மாவே விட போறதில்ல அவன் லீகலா எனக்கு பதில் சொல்லி ஆகணும் டேய் விட்றா அவன் அந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நோண்டுறானா நீ அதே விஷயத்தை நோண்டிட்டு இருக்காத இந்த விஷயத்தை இதோட விட்டுரு நம்மளை அவன் சந்தேகப்படுறான் அவன் போலீஸ்காரன் அவன் அப்படி தான் இருப்பான் ஒரு விஷயம் கிடச்சா அது என்ன ஏதுன்னு நுனிவேறு வரைக்கும் நோண்டி பார்ப்பான் போலீஸ்காரனா அப்படி தான் இருப்பான் நீ அவனை எதிர்த்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது நமக்கு தாண்டா பிரச்சனையாகும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம மேல தப்பே இருந்தாலும் அவன் பண்ணது சட்டப்படி குற்றம் ஒரு தனி மனித அத்துமீறல் மாம்சு போலீஸ்னா அவன் என்ன வேணா செஞ்சிருவானாமா ஏதோ மித்ரா பார்த்ததுனால நல்லதா போச்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அந்த ஆள் குழி தோண்டிட்டு இருந்ததை பார்த்ததும் நான் பயந்தே போயிட்டேங்க இன்னைக்கு நம்ம மாட்டணும்னு நினைச்சேன் ஒரு நிமிஷம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் குழப்பமா இருக்கு வினய் கார்த்திகை நம்ம எங்க புதைச்சோமோ அங்கதான் கரெக்டா தோண்டினாரு ஆனா அங்க பாடி இல்லையே அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி அடையாளமே இல்லையே அது எப்படிங்க ஆமாடா மாப்பிள்ள நான் கூட அதை கேட்க மறந்துட்டேன் ஏடா மாப்பிள்ள நம்ம அந்த பணத்தை அந்த இடத்துல தானே புதைச்சி வச்சோம் பணம் எங்கடா போச்சு அது எங்கேயும் போல மாம்ச
உங்களுக்குலாம் தெரியாமல் நான் தான் மறுபடியும் தோண்டி எடுத்து வேற பக்கம் மாற்றி வச்சிருக்கேன். வேற பக்கம் மாத்திட்டியா? என்னடா சொல்ற? வேற எங்க போய் புதைச்ச? எங்க எப்படி இதை பண்ணீங்க? அன்னைக்கு மட்டும் நான் அதை பண்ணாமல் இருந்ததா இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நம்ம மாட்டிருப்போம். என்னைக்கு அந்த அன்பு அடாவடியாக நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சானோ அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் எந்த எல்லைக்கு வேணா போவான். அதான் இப்படிலாம் நடக்கும்னு நான் முன்கூட்டியே யோசிச்சதுனால தான் யாருக்குமே தெரியாம எப்போ நான் பாடியை வேற பக்கம் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் 2 பேரும் அதை பற்றி நினச்சி எதுக்குமே பயப்பட தேவையில்லை.